கேமரா எடுக்கிறீங்களா? மையத்தை கூட கேமரா எடுக்கிறாங்க. அது பாவம் அல்லவா? உள்ள ஜனாசா வச்ச பிறகு, கபர்ல வச்ச பிறகு கேமரா எடுக்கிறாங்க. அது என்ன பாவம் செய்தது? அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு, வெளிநாட்டுல உள்ளவர்களுக்கு காட்டுறது. இது காட்டுறதல்ல உண்மையான முஹப்பத். அவர் மௌத்தாகிவிட்டால் நீ கேட்கிற மன்னிப்பை வாங்கி அவருக்கு சொர்க்கத்துக்கு போகணும். அவர் போறதுக்குள்ள நீ சொர்க்கத்துக்கு போகணும். இதுதான் உண்மை. தகப்ப மௌத்தாயிட்டார் இல்லைன்னு சொல்லல. யாருக்கு தான் பாசம் இருக்காது? அன்பு நிறைந்த பெருமக்களே, குர்பானி கொடுக்கிற ஆடு மாடு ஒட்டகத்தையோ அந்த ரத்தத்தையோ கேமரா எடுப்பது அது சுன்னத் அல்ல, அது வழிமுறை அல்ல. அதை எடுத்த பிறகு நாம சும்மா இருக்கிறது இல்லை. யார் யாருக்கெல்லாமோ ஃபார்வர்டு செய்கிறோம். இதன் மூலமாக வருகின்ற விளைவுகள் சாதாரணமானதல்ல. இது உங்களுடைய சுன்னத், அது உங்களுடைய வணக்கம். இபாதத்தை ஏன் கேவலப்படுத்துகிறீர்கள்? உங்களை யார் எடுக்க சொன்னது? தயவு செய்து இந்த குர்பானி கொடுக்கின்ற இந்த ஆடு மாடு ஒட்டகத்தை எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்களுக்கு காட்டுறதுக்காகவோ அல்லது நான் இவ்வளவு உயர்ந்த விலை உயர்ந்த ஆடு மாடு ஒட்டகத்தை இந்த குர்பானி செய்தேன் என்ற காரணத்தினால தயவு செஞ்சு கேமரா எடுக்காதீங்க. எல்லாரும் வந்த பிறகு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா இந்த தக்பீரை சொல்லணும். குடும்பம் எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு கிப்லாவை முன்னோக்கி ஒது செய்து விட்டு அது அல்லாஹுக்காக குர்பானி செய்யும் பொழுது என்ன நியத்து செய்யணும்? அல்லாஹும்ம தகப்பல் மின்னா கமா தகப்பல்த அன் கலீல் அலைஹிஸ்ஸலாம் வ கமா தகப்பல்த அன் நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவா, உலகத்தில் முதல்ல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேர்களுக்கும் நீ ஏற்றுக்கொண்டதை போல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஏற்றுக்கொண்டதை போல எங்களுடைய குர்பானியை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதோட கடைசி அல்ல, கியாமத் வரைக்கும் நாங்கள் கொடுப்போம் என்று நல்ல எண்ணத்தோடு உயர்ந்த துஆவோடு வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த அந்த துஆ ஓதணும். ஓதி முடிச்ச பிறகு குர்பானி அறுக்கணும்.